வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். உங்களை வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்தும் கூட இவங்கக்கிட்ட மட்டும் சாவை வாங்கிடவே கூடாதுங்க. அது பழிச்சிருங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கே வழி கிடைக்காது. அது நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, இந்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த ஒரு பாவமே பண்ணலையே, நம்ம நல்லவங்களாக தானே இருக்கோம், ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நீங்கள் முன்னாடி செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம். சரி, முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. சரி, இப்போ நம்ம இந்த பாவங்களை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்த ஜென்மத்திட்டையும் சரி எப்போவுமே நம்ம கஷ்டப்படாமல் நல்லா இருக்கலாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேரோட வீடுகளில் அம்மா மதிக்கிறவங்களாக இருப்பாங்க. இதே சில வீடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு உதாசீனப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அம்மா இருந்தாங்க. அம்மா நல்ல வசதியாக தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு 4 பிள்ளைகள். அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு பெரிய நிலைமைக்கு ஆளாக்கி நல்ல வேலைகள் வர்றது வரைக்கும் நல்லா உழைச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. ஆனால் கடைசியில் பாருங்களேன், அவங்க கடைசி காலத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க இவங்க, அந்த தாயை போட்டு ஆளாளுக்கு பந்தாடிட்டாங்க. அவங்க அந்த தாய் என்ன செய்வாங்க, கிடைச்ச வேலையெல்லாம் செய்வாங்க. பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, அட்லீஸ்ட் ஒரு பாத்திரம் கழுவுற வேலையாக இருந்தால் கூட அவங்க தயங்க மாட்டாங்க. பிள்ளைங்களை பட்னி இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கணவர் ரொம்ப ஊதாரித்தனமாக குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சாருங்க. ஆனால் அவ்வளவு சிரமத்திலே அந்த தாய் அந்த குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே கடைசி காலத்தில் அந்த தாயை போயிட்டு உதாசீனப்படுத்திட்டாங்க எல்லாருமே. வயசான காலத்தில் ஒரு பிள்ளைங்க சரி அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறதில்ல, அவங்கள எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, எரிஞ்சு விழுகிறது. ஒரு வீட்டில் ஒதுக்கப்பட்ட ஒரு பொருளாகவே வச்சுட்டாங்க. ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் அவங்க மருமகள்லாம் நினச்சா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுவும் போக அவங்க சாப்பிட்ற சாப்பாடுகளை போட மாட்டாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளையோட வீட்டில் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒரு மாதம் வச்சுக்கோ, நான் ஒரு மாதம் வச்சுக்கோ, இதெல்லாம் சீக்கிரம் செத்து தொலைய மாட்டேனுது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மகன்களும் சரி மருமகள்களும் சரி அந்த மாதிரிலாம் அவங்கள கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைகளோட சரிவை நான் கண்ணால் பார்த்தேங்க. அவ்வளோ ஒரு சரிவாயிருச்சு. அந்த தாய் பாருங்களேன், அப்படியே இருந்து கடைசி காலத்தில் அவங்க ஒரு வைராக்கியம் வச்சுட்டாங்க. சீக்கிரம் நம்ம செத்துறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டாக சாப்பாடு கேட்டால் மட்டும்தான் அவங்க மருமகள்கள் கொடுப்பாங்க. இது 4மே ஆண் பிள்ளைகள் அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க கேட்டால் மட்டும்தான் அவங்க போடுவாங்கன்னு சொன்னிலையா சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க சில சமயம் கேட்காமே விட்டுட்டாங்க. அவங்க நினச்சா கொண்டு போடுவாங்க. பிள்ளைகளே மதிக்காத போது, மருமகளே மதிக்காத போது, பேர பிள்ளைகள் மதிப்பாங்களா என்ன? அவங்களும் அந்தளவுக்கு பேசுகிறதில்ல, அவங்கள மதிக்கிறதே கிடையாது. அவங்க இவங்க அளவுக்கு குடும்பப்படுத்தலைனாலும் இவங்களை பேசுகிறதே கிடையாது இவங்ககிட்ட. அதுவே ஒரு பெரிய ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி தானே. பெரிய வயசான காலத்தில் நம்ம சாப்பாடு போடுறோமோ இல்லையே, கவனிக்கிறோமோ இல்லையே, 2 வார்த்தை அன்பாக பேசிட்டா போதுங்க. அந்த தாய் மனசு வேதனைப்பட்டு நொந்து நூலாகி கடைசியில் ஒரு நாள் காய்ச்சல் அந்த காய்ச்சல் வந்ததே பிள்ளைங்கக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. இப்படியே நம்ம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக மறைச்சிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ ஒரு தடவை அவங்க டூர் போயிட்டாங்க. ஃபேமிலியோடு ஒரு பையன் வீட்டில் இருந்தாங்க. அவங்க அந்த மாதம் அப்போ டூர் போயிட்டாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் அவங்க அப்படியே அந்த காய்ச்சலே இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பாருங்களேன், அந்த குடும்பங்கள் அந்த 4 பிள்ளைகளோட குடும்பங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர சரிவை சந்திக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் இந்த ஜென்மத்திலே அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிள்ளைகளுமே ரொம்ப ஊதாரித்தனமாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 4 குடும்பங்களுமே பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. வேலைகள்லாம் பறிபோக ஆரம்பிச்சிச்சு. இந்த பிள்ளைகள்லாம் சரியாக வளர்க்கலை அவங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளைகளாலே ரொம்ப மனவேதனையை சந்தித்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஒரு தாய் கொடுக்கக்கூடிய சாபம், படக்கூடிய மனவேதனையை நீங்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்கள நல்லா கவனிச்சிட்டு அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் சரி பண்ண முடியும். சப்போஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அந்த
பாவம் வந்து உங்களை சுற்றி சுற்றி அடிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விடவே விடாது. உங்களை வந்துட்டு அது கஷ்டப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அதுலேருந்து தப்பவே முடியாது. நாம் வந்து நினப்போம், நம்ம இந்த ஜென்மத்தில் நல்லவங்களாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயதானவர்கள்ட்ட நம்ம வந்து அவங்களுக்கு பெருசாக எதுவும் வாங்கி தரக்கூட தேவையில்லைங்க. அன்பு பாசமாக 4 வார்த்தை பேசி ஏதோ அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து மதித்தாலே போதுங்க. அந்த பாவம் வந்து நம்மளை வந்து சேராமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரும் பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேரோட கிராமங்கள் வந்து நம்மளுக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். நம்ம இன்றைக்கி பிழைக்கிறதுக்காக நம்ம நகரங்களுக்கு வந்துட்டால் கூட இந்த குலதெய்வம்ன்றது எல்லாருக்குமே இருக்குங்க. அப்போ இந்த குலதெய்வங்களில் சாமி கும்பிட போகும்போது இந்த பங்காளிகள் இருக்காங்களே, இந்த சாமியாடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சாமியாடிகள் எல்லாம் மனசு நொந்து பேசுகிறது, அங்கிட்டு பின்னாடி புறணி பேசுகிறது, அவங்களுக்கு வந்து அவங்க வந்துட்டு நல்லவங்களோ கெட்டவங்களோ அது வந்து கடவுள் பார்த்துக்கும். அவங்கள வந்துட்டு நம்ம என்ன ஒரு துவேஷம் பண்ணாலும் அது தெய்வம் வந்து தனக்கு செய்கிறதாவே எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்டவங்களை வந்துட்டு குலதெய்வங்கள் வந்து ஒதுக்கி வச்சிரும். அந்த சாமியாடிகளை பழிக்கிறவங்களையும் சரி, சாமியாடிகள் இருப்பாங்க இல்லையா, குலதெய்வ சாமியாடிகள், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்கும், 3 சாமி இருக்கும், 27 சாமிகள் இருக்கும், 21 சாமிகள் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் 27 சாமிகள் இருக்குங்க குலதெய்வங்கள். அப்படி அவங்களுக்குன்னு ஒரு தலைமை தெய்வம் இருக்கும். அப்போ வந்து இந்த சாமியாடிகளை வந்துட்டு நிறைய பேர் பாருங்களேன், இவன் என்னை விட்டுட்டு நான் சாமியாடுறது பதிலாக இவன் ஆடிட்டான், அவனுக்கு பதிலாக அவன் ஆடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போட்டி பொறாமைகள் இருக்கும். எப்போவுமே அவனுக்கு மட்டும் சாமி வருது, எனக்கு சாமி வரல இப்படின்னு சொல்லிட்டு, சாமி வந்தால் மட்டும்தான் இல்லைங்க, சாமி எப்போவுமே எல்லா பிள்ளைகளையுமே வந்து தன்னோட பிள்ளைகளாக மட்டும்தான் வந்துட்டு பாவிக்குமே தவிர, ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்து நம்ம தாய் எப்படி பார்க்குறாங்க அது மாதிரி தான், ஒரு வேறுபாடு பார்க்காது. அதே சமயத்தில் இந்த சாமி அடிகளை நீங்கள் எந்த ஒரு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவங்க கேட்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி பேசினாலும் சரி, இல்லை மற்றவங்க கூட சேர்ந்துட்டு பேசினாலும் சரி, அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு அவங்கள வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நிந்தனை பண்ணக்கூடாது. அவங்கள வந்துட்டு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாதுங்க, புறணி பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சால் வேலைகள் செய்யலாம், முடிஞ்சால் வந்துட்டு உதவிகள் செய்யலாம், முடிஞ்சால் குலதெய்வம் கோயில்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியுமோ, உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, உங்களால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, மனசளவில் கூட நீங்கள் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்கக்கூடாதுங்க. அதுவும் முக்கியமாக இந்த சாமியாடிகளுக்கு, இந்த தாய்க்கு செய்யக்கூடிய பாவமும் சரி, இந்த சாமியாடிகளுக்கு குலதெய்வ சாமியாடிகளுக்கு செய்யக்கூடிய பாவங்களும் சரி, நம்ம ஒரு நிந்தனை மனசால் கூட நினைக்கக்கூடாது. நினச்சா அப்படின்னு சொன்னால் இந்த பாவங்கள் வந்துட்டு பழிச்சிருங்க, உடனே பழிச்சிரும். இது வந்து நாள் கணக்கு நேர கணக்கு இதெல்லாம் பார்க்காது, இது வந்து உடனே பழிச்சிரும். நீங்கள் வந்துட்டு அதனால் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன்லாம் வந்துடும். தயவு செஞ்சு இந்த குலதெய்வ சாமியாடிகளையும் சரி, பெற்ற தாயும் சரி, இந்த மாதிரி வந்து தவிக்க விட்டுறாதீங்க, மனசு நோகும்படி பேசிடாதீங்க. அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, அதை வந்துட்டு ஒரு இதாகவே எடுத்துக்காதீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்காகத்தான், இந்த சாமியாடிகளும் சரி உங்களுக்காகத்தான் வந்துட்டு தெய்வ சாமியாடிகளாக இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கடவுளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால வந்து தானே அவங்க உடம்புல வந்து இந்த சாமி வருது. ஆனால் அதுக்காக மற்ற பிள்ளைகளெல்லாம் சாமி வந்து சாதாரணமாக நினைக்கிறது கிடையாது. மற்ற பிள்ளைகளையும் சாமி வந்து தன்னோட கண் இமைக்குள்ளே வச்சு தான் வந்து பார்க்குது. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த குலதெய்வ சாமியாடிகளை எக்காரணத்தை கொண்டு வந்து நிந்தனை செய்யாதீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குலதெய்வ சாமியாடிகளை வந்து பழித்து பேசுகிறாங்களா, அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த குலதெய்வ சாமியாடிகளை மனசு நோகும்படி பேசாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் முடிஞ்சால் உங்களால் உதவி செய்யுங்க, இல்லையா அப்படியே கெட்டது நினைக்காதீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கனாலே போதும். இந்த சாபங்கள் மட்டும் உங்களை வந்துட்டு